இது அவ சட்டை தானே, எப்படி துவைக்கிறேன்னு பாரு. என்ன பண்ற? பார்த்தா தெரியல, துவைச்சிட்டு இருக்க. இரு 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 இரு, அதெல்லாம் தெரியுது. நீ வச்சிருக்கிறது என்னோட புது சட்டை. பார்த்து பத்திரமா துவை. இதுவா? இதுவா? மெதுவா. இங்க பார், துவைக்கிறேன்ற பேர்ல அடிச்சு கிழிச்சிடாத. உன்னால முடியலன்னா சொல்லாத, நான் துவைச்சுக்கிறேன். எதுக்கு? நான் துவைக்காம கொடுத்துட்டேன்னு சொல்லி உங்க அண்ணனுங்க வந்து என்ன கத்துறதுக்கா? தெரியுதுல்ல, அப்ப பார்த்து கவனமா துவை. சட்டையில ஒரு பொட்டு அழுக்கு இருக்க கூட. அழுக்கு தானே? இருக்காது. உனக்கு என் மேல ஏதாவது கோபம் இருந்தா அதை என்கிட்ட காட்டு. அதுக்குன்னு அந்த துணியை போட்டு இப்படி அடிக்காத. எனக்கு தெரியும், நீ போ. பண்ணி தொலை. பாலு, மகளும் மருமகனும் வராங்கன்னு வீட்டை சுத்தபத்தம் பண்ணி வச்சிருக்க. பரவாயில்லப்பா, இவ்வளவு சீக்கிரத்துல வீட்டை அழகாக்கி அசத்துட்டியேப்பா. ஆமாம்மா, மாப்பிள்ள வசதியான வீட்லயே வாழ்ந்தவரு. இப்ப நம்ம வீட்டுக்கு வந்து அசௌகரியமா நினைச்சிட கூடாதுல்ல, அதான் காலையிலேயே எந்திரிச்சு வீட்டை சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நல்லதுப்பா, நல்லது. சரி, பொண்ணு மாப்பிள்ள எப்ப வராங்க, என்ன ஏதுன்னு விசாரிச்சியா? இல்லம்மா, ஆனா நேரத்தோட கிளம்பி வர சொல்லியிருக்கம்மா. சரிப்பா, மாப்பிள்ளைக்கு என்ன பிடிக்கும், என்ன சாப்பிடுவாருன்னு கேட்டியா? இல்லையம்மா, இதோ நான் கேட்டுறேன். இனிதான் சமையல் வேலையெல்லாம் ஆரம்பிக்கணும். அட என்னப்பா நீ இத கூட கேட்காம இருக்க? இங்க பாருப்பா, பொண்ணும் மாப்பிள்ளையும் மறு வீட்டுக்கு வராங்கன்னா எந்த குறையும் வைக்காம நல்லபடியா கவனிச்சு அனுப்பணும். அதான் நம்மளோட வழக்கம். நாம தான் அவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு பார்த்து பார்த்து செய்யணும். காலையில என்ன சாப்பிடுவாங்க, மதியானம் என்ன சாப்பிடுவாங்க, ராத்திரிக்கு என்ன சாப்பிடுவாங்க, என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது, எவ்வளவு சாப்பிடுவாங்க, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு மனசார சாப்பாடு போட்டு சந்தோஷத்துல திக்குமுக்காட வைக்கணும். புரியுதா உனக்கு? உன் பொண்டாட்டி இருந்திருந்தா சொல்லாமலே செஞ்சிருப்பா. ஆமாம்மா, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ல எல்லாம் நான் கலந்துகிட்டதும் இல்லை. அதனால என்னென்ன பண்ணணும்னு நீங்க கரெக்டா சொல்லி கொடுங்கம்மா, நான் அதெல்லாம் பண்ணிடுறேன். சரியாம்மா? நீங்க என் கூட இருந்தா போதும்மா. நான் எப்பவும் உன் கூடவே தான்ப்பா இருப்பேன். சரி, நான் சொல்றதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க. முதல்ல பொண்ணு மாப்பிள்ள வந்த உடனே அவங்களுக்கு இனிப்பு கொடுக்கணும். அதுல 2-3 ரகம் வாங்கி வச்சுக்க. அப்புறம் விருந்து தயாராகிறதுக்கு முன்னாடி மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் கொறிக்கிறதுக்கு பலகாரம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் விருந்துல வகை வகையா சைவம் அசைவம் கறி மீன் முட்டைன்னு அசத்திடணும். அவங்க வாயடிச்சு போயிடணும்பா. அந்த அளவுக்கு பிரமாதமா பண்ணணும். இதுக்கெல்லாம் காசு வச்சிருக்கியாப்பா? அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா. ஏற்கனவே கான்ட்ராக்டர் கிட்ட கொஞ்சம் அட்வான்ஸ் வாங்கி வச்சிருக்கேன். அதுல வாங்கிடலாமா? அப்ப சரிப்பா, அப்ப சரிப்பா. அப்புறமா நீங்க சொல்றதுக்கு முன்னாடியே என் அறிவுக்கு எட்டின மாதிரி மாப்பிள்ளையும் பொண்ணும் வந்ததும் குடிக்கிறதுக்கு கூல்ட்ரிங்க்ஸ், ஸ்நாக்ஸ், என்னென்ன சாப்பிடுவாங்கன்னு கேட்டு எல்லாத்தையும் வாங்கி வச்சிருக்கேன். அப்புறம் மாப்பிள்ளை நம்ம வீட்டுல இருக்கும்போது வீடு நல்லா வாசனையா இருக்கணும் இல்ல, அதுக்கு ரூம் ஸ்ப்ரே எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். சமையல் மட்டும்தாமா பாக்கி. மறு வீட்டுக்கு வர பிள்ளைங்கள முகம் சுளிக்காம நல்லபடியா பாத்துக்கணும். அவங்கள ஒரு நாள் தங்க வச்சு
அடுத்த நாள் சீரெல்லாம் கொடுத்து இங்கதான் இருக்காருப்பா. அம்மா மாப்பிள்ள உண்மையிலேயே ரொம்ப தங்கமான ஆளுமா. நேத்து உன்னையும் மாப்பிளையும் பார்த்துட்டு வந்ததுல இருந்து நான் அதைத்தாம்மா நினைச்சுக்கிட்டு இருக்கேன். என்னப்பா சொல்றீங்க? நேத்து நீங்க வரப்போ அவர் வீட்லயே இல்லையே. அட நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன் பாரு. நேத்து உன்னை பார்த்துட்டு நான் வீட்டுக்கு கிளம்புனேன்ல, அப்ப வெளியே வர்றப்ப மாப்பிளைய பார்த்தம்மா. அப்ப அவர் எப்படியோ நான் வந்தது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு என் அண்ணனுங்க உங்களை சங்கடப்படுத்துற மாதிரி நடந்துக்கிட்டாங்க. அது எதையும் மனசுல வச்சுக்காதீங்க, அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு ரொம்ப தன்மையா பேசினாருமா. எனக்கு அதை பார்த்து ரொம்ப ஆச்சரியமா போச்சுமா. ஏன்னா பணக்கார வீட்டு பிள்ளைங்கெல்லாம் பொதுவா பெரியவங்களை மதிக்காம நடந்துப்பாங்க. அதத்தாமா நான் பார்த்திருக்கேன். ஆனா மாப்பிள்ள உண்மையாவே வேற மாதிரிமா. நம்மள ஒரு சாதாரண ஆளா பார்க்காம நல்லா மதிப்பா நடந்துக்கிட்டாருமா. நீ தங்கமான மாப்பிள்ளை தாமா கல்யாணம் பண்ணிருக்க.